கோவை கசின்ஸ். இன்னைக்கு நாம வாழைத்தண்டு சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இந்த சூப் செய்யறதுக்கு 7 நிமிஷம் போதுங்க. ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்கள் ஆட்டுக்கால் சூப் குடிச்சிருந்தீங்கன்னா அதே டேஸ்ட்டில் தாங்க இருக்கும். இது ஒரு சைவ ஆட்டுக்கால் சூப்புன்னு சொல்லலாம். வாங்க இப்போ வாழைத்தண்டு சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் கோவை கசின்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா கோவை கசின்ஸ் சேனலுக்குள்ளே போயிட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே இருக்கிற ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே கிடைக்குங்க. வாழைத்தண்டு சூப் செய்யறதுக்கு நாங்கள் 200 கிராம்ஸ் அளவுக்கு வாழைத்தண்டை நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கோங்க. உங்களால் எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வாழைத்தண்டை கட் பண்ண உடனே தண்ணியில் போடாமல் அப்போவே யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்போ முழு சத்தும் கிடைக்கும். அடுத்தது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டுத்தையும் ஒன்றா ஒரு உரலில் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக தட்டி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி இருக்கணுங்க. இப்போ இதை ஒரு தட்டத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்து செய்யலாம். ஆனால் நீங்கள் வெண்ணெய் சேர்த்து செஞ்சீங்கன்னா ஆட்டுக்கால் சூப் டேஸ்ட் வருங்க. வெண்ணெயை நல்லா உருக்கி எடுத்துக்கோங்க. வெண்ணெய் நல்லா உருகினதுக்கு அப்புறமா இது கூடவே நம்ம தட்டி எடுத்து வச்சிருக்கிற சீரக சோம்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வெண்ணெயில் ஒரு தடவை வணக்கி விட்டுருங்க. இது ஒரு தடவை நல்லா வணக்கி விட்டதுக்கு அப்புறமா இங்கே 4 பெரிய சைஸ் பூண்டை இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இதையும் இந்த வெண்ணெயோட சேர்த்துட்டு நல்லா வணக்கி எடுத்துடலாங்க. இந்த பூண்டு நல்லா வணங்கணுங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டு நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா இது கூடவே நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற வாழைத்தண்டை சேர்த்துருங்க. வாழைத்தண்டை நீங்கள் முழுசாக அப்படியே சேர்த்தாலும் சரிங்க. இல்லைனா இதில் பாதி வாழைத்தண்டை எடுத்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா ஜூஸ் எடுத்து அந்த ஜூஸை நீங்கள் இது கூட சேர்த்திங்கனாலும் சரி. ரெண்டுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் இங்கே எடுத்து வச்சிருக்க எல்லா வாழைத்தண்டையும் சேர்த்துட்டேங்க. அடுத்தது இது கூட தண்ணி சேர்த்துடலாங்க. நான் இங்கே 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் 3 கப்பு வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாங்க. அடுத்தது இந்த சூப்புக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கேஸ் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ குக்கரை மூடி வச்சு 3லேருந்து 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. எனக்கு இங்கே 4 விசில் வந்துருச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா வாழைத்தண்டு நல்லா வெந்திருக்குங்க. மறுபடியும் கேஸ் ஸ்டவ்வை இப்போ ஆன் பண்ணி விட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா கொதிக்க வைங்க. இது நல்லா கொதிக்கிற இந்த கேப்பில் ஒரு கப்பில் நான் இங்கே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேங்க. எனக்கு வாழைத்தண்டு சூப் கொஞ்சம் தண்ணி மாதிரி தேவைப்படுது அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே வாழைத்தண்டு சூப்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சரை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த வாழைத்தண்டு சூப் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிக்குங்க. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி வாழைத்தண்டு சூப் எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி பிடிக்குங்க. அதனால நான் தண்ணி மாதிரி எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வாழைத்தண்டு சூப் கொதிச்சு வெந்ததுக்கு அப்புறமா கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகளை தூவி விட்டு நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ஹெல்த்தியான வாழைத்தண்டு சூப் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பெப்பரும் உங்ககிட்ட கார்ன் இருந்துச்சுன்னா அதையும் மேலே தூவி விட்டு சர்வ் பண்ணிங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸாக்டாக ஆட்டுக்கால் சூப் டேஸ்ட்லேயே இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல டிஷ்ஷை எப்படி ஈஸியாக டேஸ்ட்டாக செய்கிறதுங்கிறது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேங்க. அது வரைக்கும் பாய்.